நாடு முழுவதும் 1000க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்தான நிலையில் முன்பதிவு செய்த டிக்கெட் கட்டணத்தை திரும்ப தர வலியுறுத்தி சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் குவிந்துள்ளனர். விவரங்களை நமது செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்கள். நாடு முழுவதும் நேற்றும் இன்றும் 1000க்கும் மேற்பட்ட இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் நாடு முழுவதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே திட்டமிட்ட பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் தங்களுக்கு பொருளாதார இழப்பு, நேரம் இழப்பு என பல்வேறு வகையில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாயிருக்கிறாங்க. அந்த வகையில் சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று மட்டும் இண்டிகோ விமானங்கள் சுமார் 28 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னையிலிருந்து பல்வேறு மாவட்டங்களில் செல்லக்கூடிய விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய பயண கட்டணங்களை திரும்ப பெறுவதற்காக இண்டிகோ கவுண்டருக்கு வந்து காத்திருக்கிறாங்க. தன்னுடைய கொரிஸை கேட்பதற்காக காலையிலிருந்து நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் வந்து சென்றுட்டு இருக்காங்க. குறிப்பாக பல பொதுமக்கள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறதுனால சென்னையில் அகாமடேஷன் இல்லாம இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பலர் வந்து வேற ஸ்டேட்டுக்கு திட்டமிட்டு இருந்தவங்க எல்லாம் போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறதெல்லாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ரீஃபண்ட் வேணும் அல்லது ஆல்டர்னேட்டிவ் பிளான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்காக இங்க கவுண்டர்ஸ்க்கு காலையில இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து கேட்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பயணி ஒருவர் நம்மிடம் இருக்கிறார். சார், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இன்னைக்கு எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? சார், கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். நாளைக்கு காத்தால சென்னை பூனேக்கு ஃபிளைட் இருக்கு. ஸோ அதை கேன்சல் பண்றதுக்காக வந்திருக்கேன். நீங்க எதுக்காக போனீங்க? என்ன திட்டமிட வச்சிருந்தீங்க? இப்ப என்ன சொல்றாங்க? இங்க என்ன திட்டம் சார்? அது ஆன்லைன் கேன்சல் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது கிளாரிஃபிகேஷன் இல்லை. அந்த கிளாரிட்டி இல்லாததுனால இங்கே 4 மணி நேரமாக க்யூவில் நின்று இப்போ தான் கேன்சல் பண்ணியிருக்கு. இந்த கேன்சல் பண்ணினதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கட்டாக்க அந்த அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணணும்னு தெரியாது. நீங்க திட்டமிட்ட பிளான் போகல அப்படிங்கிறதுனால என்னெல்லாம் உங்களுக்கு இழப்பு இருக்குன்னு எனக்கு தான் இப்போ கோயம்புத்தூர்ல இங்கே வந்து ட்ரெயின் ஏசி 3 டயர் செலவு, இங்கே காத்தாலேருந்து ஒரு ரூம் போட்டிருந்தேன் ஹோட்டலில், அது செலவு. அங்கே பூனேக்கு போயிட்டு அங்கேருந்து எல்லாம் சுற்றி பார்க்கறதுக்காக 25,000 ரூபா வண்டி வாடகை கொடுத்து ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அங்கே ஹோட்டல் அகாமடேஷன்லாம். ஸோ நிறைய செலவு. இப்போ எது ரீஃபண்ட் கிடைக்கும் தெரியாது. ஒன்றுமே இவங்க என்னதான் இண்டிகோ ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்றாங்க? ஆல்டர்னேட்டிவ் ஒன்றும் இது இல்லை. ஏன்னா இப்போ என்னோட ப்ரோக்ராம் நாளைக்கு போக முடியாதனால எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ரீஃபண்ட் தான் கேட்குறேன். நான் ரீஷெடியூல் பண்ண சொல்லலை. படிப்படியாக இந்த விமான சேவைகள் என்பது சரி செய்யப்படும் அப்படின்னு தெரிவித்திருந்தாலும் அடுத்த 10 நாட்களுக்கு விமானங்கள் இயங்க முடியாதுங்கிற அறிவிப்பை இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் அறிவித்திருக்கிறது. மற்றொரு பயணி நம்மிடம் இருக்க, அவர்கிட்ட பேசுவோம். Could you tell me where are you from? What's your plan? Why you have to waiting for in Chennai? Sir, I am from Arunachal Pradesh and I was supposed to travel to Bangalore via Chennai. So I had my flight this evening at 8 p.m. I came to know that the flight is cancelled. I asked them to reschedule the flight, but then they told me that there is no option. There is no flight till 8 of December. So I had to cancel my flight and then I'll have to manage my own by my own. So I'm waiting for my baggage. So did you raise for your refund? What they said? What's your status? Yeah, they assured that they will refund the amount by 3 or 4 working days. Within 3 or 4 working days. Yeah. கொல்கத்தா, மும்பை, பெங்களூர், புவனேஸ்வர் இப்படி பல நகரங்களிலிருந்து இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுனால கடுமையான பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க பல பயணிகள். மற்றொரு பயணி நம்மிடம் இருக்கா. நீங்க எங்க போறீங்க? என்ன ஸ்டேட்டஸ்? நான் சென்னை டு புவனேஸ்வர் புக் பண்ணிருக்கேன். நாளைக்கு மார்னிங் தான் புக் பண்ணிருக்கேன். பட் இப்போ வரைக்கும் எந்த கன்ஃபர்மேஷனும் வரல. கேன்சல் ஆயிடுச்சா இல்ல ஃபிளைட் இருக்கா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. பிளஸ் நான் வந்து டியூஸ்டே ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதுவும் எனக்கு தெரியல. இப்போ சப்போஸ் நான் போயிட்டேன்னா என்னால் ரிட்டர்ன் வர முடியுமானோ எனக்கு கன்ஃபர்மேஷன் தெரியல. ஸோ அதனால ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணலான்னு வந்திருக்கேன் நான். நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்படக்கூடிய நிலையில பல்வேறு வகையில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. வேலை, அதே போல சுற்றுலா, அதே போல பல்வேறு நிமித்தமாக திட்டமிட்டப்பட்டிருந்த இந்த பயணங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதனால கவுண்டர்ஸ்ல வந்து ரீஃபண்ட் ரைஸ் பண்றாங்க, ரீஷெடியூல் எப்போ ஆகும்னு கேட்கறாங்க. ஸோ அதை வந்து காத்திருந்து கேட்டுட்டு போறாங்க. இங்க 2 கவுண்டர் மட்டும் அமைக்கப்பட்டிருக்கிறதுனால காலையில இருந்து சுமார் 200க்கும் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் வந்து கேட்டு போறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பாக 4 காவலர்களும் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரீஃபண்டுக்கான ப்ராசஸையும் ஏர்லைன்ஸ் பண்ணி தராங்க. இருந்தாலும் அவருடைய ஷெட்யூல்டு பயணம் அப்படிங்கிறது தற்போது வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறது, ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ஒரு கடுமையான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மோனிஷா, கள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினேஷ்.
டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்ட மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட டிக்கெட்டுகளுக்கு கட்டணம் திருப்பித் தரப்படும் என இண்டிகோ விமான நிறுவனம் தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, விவரங்கள். இண்டிகோ விவகாரம் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகளை அந்த நிறுவனமானது வெளியிட்டு வரும் நிலையில் வரும் 5ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரையிலான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டது தொடர்பான விவகாரங்களுக்கான அந்த கட்டணத்தை விரைவில் திருப்பி அனுப்பப்படும் என்ற வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை இண்டிகோ நிர்வாகமானது நேற்று ஏற்கனவே வெளியிட்டிருந்தது. அதை மீண்டும் தற்பொழுது ஒரு விளக்கமாக இண்டிகோ நிர்வாகமானது வழங்கியிருக்கிறது. மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது ரத்து செய்யப்பட்ட மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட பயணங்களுக்கான அந்த ஒரு கட்டணத்தை உடனடியாக குறிப்பாக நாளை இரவு 8 மணிக்குள் பயணர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்த நிலையில் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது இண்டிகோ நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக வழங்கியிருக்கிறது. அந்தந்த கட்டணத் தொகை மற்றும் அனைத்துமே அவர்களுடைய ஒரிஜினல் பேமெண்ட் மோடில் தாமாகவே ஆட்டோமேட்டிக்காகவே திருப்பி அனுப்பப்படும் என்றும் யாரும் கவலைப்பட வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையும் இண்டிகோ நிறுவனம் தரப்பில் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கிறது. மேலும் பயணிகளுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சிரமத்திற்கு மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு மன்னிப்பையும் தற்பொழுது இண்டிகோ நிறுவனம் வெளியிட்டது முக்கியமாக. இந்த விவகாரத்தில் தான் இன்று மாலை 6 மணிக்கு இண்டிகோவுடைய நிர்வாக அதிகாரிகள் உடன் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு முக்கிய ஆலோசனையில் ஈடுபட உள்ள நிலையில் இந்த ஒரு விளக்கத்தை தற்பொழுது இண்டிகோ நிர்வாகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.